ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்க போகிறது ஜனவரி 21ஆம் தேதி வரக்கூடிய செவ்வாய் வக்ர பெயர்ச்சி. அதாவது கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ரத்தில் போதுங்க செவ்வாய். இது தங்கக்கூடிய ராசியில் 45 நாட்கள் ஒரு ராசியில் இருக்கும். 45 நாட்களுக்கு அப்புறம் தான் இன்னொரு ராசிக்கு மாற்றம் அடையும். இப்போ கடக ராசியிலிருந்து சுழற்சி முறை. இப்போ இந்த செவ்வாய் வக்ர கதியில் இருக்கிறதுனால இப்போ இதனால் மற்ற எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடகத்திலிருந்து மிதுனத்திற்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாருங்க. அதாவது வக்ர பெயர்ச்சி ஆகிறார். இதனால் சிம்மத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா இருக்குதுங்க. 11வது இடத்துல செவ்வாய் இருக்கிறார். வக்ரம் அடைஞ்சு 11வது இடத்துல இருக்கும் பொழுது எல்லாமே சரியாயிடுங்க. ஏன்னா செவ்வாயால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் ஏற்படும். ஆனால் அவர் வக்ரம் அடைஞ்சதுனால இப்போ உங்களுக்கு சிறப்பு பலனாக அவர் கொடுத்துட்ருக்காரு. எல்லாமே நன்மையாகவே கொடுத்துட்ருக்காருங்க. நற்பலனையே கொடுத்துட்ருக்காரு. செவ்வாய் என்ற அங்காரகனால், அதாவது அவர் வக்ர பெயர்ச்சி அடைஞ்சதுனால உங்களுக்கு இடம் வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீட்டில் இருந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு ரொம்ப எளிய முறையில் இது சரியாயிடுதுங்க. இப்போ நீங்கள் இடம் வாங்கணும்னு எதாவது நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா போயிட்டு உடனடியாக இடம் வாங்கிடலாம். இந்த 45 நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. பொன் பொருள் சேருதோ இல்லையோ இடம் உங்களுக்கு சேர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய்க்காரகர் என்னன்னாக்கா இடத்த வாங்கிறதுக்கு தாங்க. இடம் பொருள் அதெல்லாம் அவர் சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான். அதனால் உங்களுக்கு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இல்லை இடத்த விற்காமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இப்போ எளிமையாக விற்றலாம். இந்த 45 நாள் உங்களுக்கான நாள். அதனால் முழுசாக அதில் ஈடுபட்டு அதை விற்கிற மாதிரி இருந்தால் விற்றுடுங்க, வாங்கிறதா இருந்தால் வாங்கிடுங்க. இல்லை சின்ன இடத்த நான் விற்றுட்டு பெருசாக வாங்க போகிறனாலும் இப்போ வாங்கிறதுக்கான காலகட்டங்கள் சரியாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு நற்பலனை அருள்றாங்க. பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். உங்கள் பேரில் இருந்த சின்ன சின்ன தப்புகள் கூட இப்போ சரியாயிடும். தவறாக உங்களை சொன்னவங்க கூட உங்களை இப்போ நல்ல விதமாக சொல்லுவாங்க. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த 45 நாளில் நீங்கள் வேலை தேடினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையும் ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை ஏற்கனவே நான் கம்மியான சம்பளத்தில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன், இப்போ வேறு வேலைக்கு போகலாமான்னா தாராளமாக இப்போ நீங்கள் வேலை தேடினீங்கன்னா உங்களுக்கான பதவி கிடைச்சிரும். நல்ல வேலையும் கிடைச்சிரும், சம்பளமும் ஜாஸ்தியாக கிடைக்கும். அதே போல் பெரிய போஸ்டிங்கும் வாங்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரண ஒரு நிலையில் இருந்து மேனேஜர் அளவுக்கு கூட நீங்கள் உங்களோட படிப்புக்கு தகுதியாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ அந்த 11வது இடத்து செவ்வாயின்றது உங்களுக்கு சிறப்பு தாங்க. அதாவது அவர் வக்ரம் அடைஞ்சிருக்கார், அதனால் சிறப்பு. வெறும் 11வது இடத்துல செவ்வாய் அமர்ந்தாலே சிம்ம ராசிக்கு சிறப்பே கிடையாது. இருந்தாலுமே வக்ரம் அடைந்ததுனால அத்தனை பலனும் உங்களுக்கு சேருதுங்க. நல்ல பலனாக அமைஞ்சிருக்கு. அதே போல் வீட்டில் சூழ்நிலை மாறும். இவ்வளவு நாள் ஒரு மாதிரி கோபமாக இருந்தவங்க, உங்களை ஏளனமாக பார்த்தவங்க கூட இப்போ உங்களை நல்ல விதமாக பார்ப்பாங்க, சந்தோஷமாக பேசுவாங்க, உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. அதுக்கு தகுந்தாற் போல் நீங்களும் பேசுவீங்க. அதனால் இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குதுங்க. செவ்வாயால் உங்களுக்கு வெற்றியே ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. அதே போல் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குதுங்க. இவ்வளோ நாள் ஏதாவது சின்ன சின்ன உடலில் பிரச்சனை இருந்தாலுமே இப்போ அதெல்லாம் சரியாகிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. உடற்பயிற்சி செய்யுங்க. நல்ல ஒரு எண்ணத்தோட காலையில் உடற்பயிற்சி செய்யுங்க, சுவாச பயிற்சி செய்யுங்க. மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பிரச்சனைகளை நினச்சி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாமே சரியாயிடுன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இறைவனை பிரார்த்தனை மட்டும் எப்பயும் செஞ்சுக்கிட்டே இருங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகர் கோவிலுக்கு போயிட்டு செவ்வரளி பூ மாலை வாங்கி போட்டுட்டு 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. ரொம்ப சிறப்புங்க. இதை செய்யும் பொழுது கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு, அதாவது முருகர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை போக சொன்னீங்களா, அந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பால், நல்ல சுண்ட காய்ச்சின பாலில் குங்குமப்பூவும் பனங்கற்கண்டு சேர்த்து நீங்கள் கொடுங்க. ரொம்ப சிறப்புங்க. பனங்கற்கண்டு கிடைக்கலாம், சாதா கற்கண்டு சேர்த்தாலும் போதுங்க. ரொம்ப சிறப்பாக தாங்க இருக்கும். எப்படியோ ஒன்று அவங்களுக்கு அந்த பால் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க மனசு அவ்வளோ சந்தோஷப்படும். அத்தனையும் உங்களுக்கு நேர்மறை ஆற்றலாக எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைச்சிரும்.
இதை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு வாங்க. இந்த 45 நாளில் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை பலன்களும் கிடைக்குங்க. எல்லா வளங்களும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.